மடப்புரம் கோவில் காவலாளி அஜித்குமார் கொலை வழக்கில் முதற்கட்ட குற்றப்பத்திரிகையை மதுரை மாவட்ட நீதிமன்றத்தில் சிபிஐ தாக்கல் செய்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சந்திரன். வணக்கம் சந்திரன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்கள். வணக்கம். மடப்புரம் அஜித்குமார் கொலை வழக்கில் சிபிஐ விசாரணை முதற்கட்ட குற்றப்பத்திரிகை மதுரை மாவட்ட நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ளது. மதுரை மாவட்ட தலைமை குற்றவியல் நீதித்துறை நடுவர் நீதிபதி செல்வபாண்டி முன்னிலையில் சிபிஐ அதிகாரி முதற்கட்ட குற்றப்பத்திரிகை இன்று தாக்கல் செய்துள்ளனர். மதுரை மாவட்ட உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு நீதிபதிகள் எஸ்.எம். சுப்பிரமணியம் மற்றும் மரியா கிளைட் ஆகிய கொண்ட அமர்வு மடப்புரம் கோவில் காவலாளி அஜித்குமார் கொலை வழக்கில் சிபிஐ விசாரணைக்கு மாற்றி உத்தரவிட்டது. சிபிஐ அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு ஆகஸ்ட் 20ஆம் தேதிக்குள் முதற்கட்ட விசாரணை அறிக்கை சம்பந்தப்பட்ட நீதிமன்றம் தாக்கல் செய்ய என உத்தரவிட்டனர். இந்த நிலையில் சிபிஐ அதிகாரிகள் அஜித்குமார் கொலை வழக்கில் சாட்சிகள் மற்றும் குற்றஞ்சாட்டப்பட்ட தனிப்படைகளை பல்வேறு நபர்கள் விசாரணை மேற்கொண்டனர். இந்த வழக்கில் கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள் மற்றும் தடயங்களின் அடிப்படையில் மேற்கொண்ட விசாரணையில் முதல்கட்ட குற்றப்பத்திரிகை மாவட்ட நீதிமன்றம் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலை இந்த வழக்கு இன்று மீண்டும் நீதிபதி எஸ்.எம். சுப்பிரமணியம் அருள்முருகன் அமர்வு முன்பாக விசாரணைக்கு வரவுள்ளது. இன்னும் சற்று நேரத்தில் அந்த வழக்கு விசாரணை ஏற்றுக்கொள்ளப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்காக சிபிஐ அதிகாரிகள் அந்த குற்றப்பத்திரிகை நகலுடன் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வுக்கு வந்துள்ளனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.